வணக்கம் மக்களே! நான் உங்கள் அறிகிறன். என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் நடந்திருக்கு. என்னதுன்னா, பார்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இந்தியாவோட ஒரு எலிட்டான ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா, இஸ்ரோ இந்த மாரி இருக்கு. ஐஐஎம்ஸ், ஐஐடிஸ் அந்த மாரி கூட இல்ல. இஸ்ரோ மாதிரி ஒரு டாப் லெவல் ஒரு சயன்டிஃபிக் ரிசர்ச் சென்டர். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஹைலி கிளாசிஃபைடான கான்ஃபிடென்ஷியலான ப்ரோகிராம்ஸ் இல்லன்னா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இங்க எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரமா ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து ஹைலி செக்யூரபிளா இருக்கும். அதுவும் இந்த மாரி ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு ஒரு இடத்துல வந்து செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும். பட் இப்போ சமீபத்தில ஒரு மிகப்பெரிய லேப்ஸ் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு 60 வயசு மிக்க ஒரு மனிதர வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி மும்பை போலீஸ். அவர் பேர் பார்த்தீங்கன்னா, அக்தர் குத்துப்புதீன் உசைனி. இவருகிட்ட வந்து ஃபேக்கான ஐடிஸ் நெறைய இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, மேப்ஸ் அதே மாதிரி சில நியூக்ளியர் டேட்டாஸ், அதே மாதிரி ஃபேக் பார்க் சயன்டிஸ்ட் ரெக்கார்ட். அதாவது அந்த பார்க் சென்டரோட ஒரு ஃபேக்கான ஐடி கார்டு வச்சிருந்தாரு. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரமான ஒரு விஷயம். ஒரு 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 அவ்வளோ எளிதான ஒரு விஷயமா நம்ம கடந்து போ முடியாது. அது போக அவரு எந்த மாரி அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வந்து, அலெக்சாண்டர் பால்மர்ங்கிற ஒரு பெயர வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட பாஸ்போர்ட்ஸ், ஆதார் கார்டு, பான் கார்டு இந்த மாரி பல டாக்குமெண்ட்ஸ வந்து அவரு இன்னொரு பேர்ல ரஸியா உசேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, ஜார்க்கண்ட்ல வந்து இதே மாரி ஒரு சைபர் கஃபே ஒரு நடத்திட்டு இருந்த முனாசில் கான் அப்படிங்கிற ஒரு நபரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 34 வயசு. ஸோ, அதாவது ஒரு சைபர் கஃபேன்னா ஒரு நெட் சென்டர். ஒரு இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்துட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கே வந்து ஒரு த்ரெட் குடுக்குற மாரி இந்த ஃபேக் பாஸ்போர்ட்ட வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்து மத்த நாடுகளோட டைஅப்ஸ் வச்சிருக்காரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு பல ட்ரிப்ஸ் போயிருக்காரு. ஈரான் அதேமாரி இந்த ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி மிடில் ஈஸ்ட்லாம் போயிருக்காரு. ஸோ இது வந்து இந்தியாவோட அந்த கஸ்டம்ஸ் ஏர் அந்த கம் ஃப்ளைட் இருக்குல்ல, அந்த கஸ்டம்ஸ் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு செக்கிங் இருக்குன்னு. நம்மளலாம் வந்து ஒரு இமிகிரேஷன் இல்லன்னா ஒரு நார்மலா ஒரு ஒரு இதுனாலே வந்து வாட்ச்ல இருந்து எல்லாத்தையும் கழட்டி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பயங்கரமா செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரையும் வந்து சஸ்பெக்ட் பண்றது, இல்லன்னா வந்து எல்லாரையும் சந்தேகப்படுறதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்ல. பட் எல்லாரையும் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ட்ரக் டீலர்ஸோ, டீலர் மாரி தான் நடத்துவாங்க கஸ்டம்ஸ். பட் அந்த இருக்கிற கஸ்டம்ஸோட அ இவரு வந்து அவங்கள தாண்டி ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இவ்ளோ கண்ட்ரீஸ் வந்து அவர் பயணிச்சிருக்காரு. ஸோ, இதெல்லாம் வந்து இந்த கஸ்டம்ஸ் கண்ணுக்கு தெரியலையாங்கிறது வந்து நெறைய பேரோட ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ, இது ஆக்சுவலி ஒரு பிரதர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவரு இன்னொரு பிரதர் பார்த்தீங்கன்னா, அக்தர். அவரு பார்த்தீங்கன்னா, இறந்துட்டதா வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இறந்துட்டதா வந்து வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இவங்க 2 பேரும் இதுக்கான டை அப் இருக்கா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா, அது போக இந்த சைபர் கஃபேல வந்து அவங்க நிச்சயமா அது வந்து ஒரு தனி ஆளா பண்ண முடியாது. ஏன்னா, இங்க ஆல்ரெடி உங்களுக்கு லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, தெஹரான், ஈரான்ல, அப்புறம் துபாய்ல, அப்புறம் சில அந்த ஐஎஸ்ஐயோட கிளியர் கட் லிங்க் நமக்கு தெரியுது. ஏன்னா, அவங்க மல்டிபிள் ட்ரிப்ஸ் டூ பாகிஸ்தான். ஸோ, இதுக்கு வந்து நெறைய பேரோட ஒரு ஸ்பெகுலேஷன் என்னன்னா, ரகசியம் வந்து திருடப்பட்டிருக்காங்க. ஏன்னா, நம்ம எல்லாரும் எது முடிவு பண்ணாலும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஸோ, அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துற வரைக்கும் நம்ம வந்து எதுவும் ஸ்பெகுலேட் பண்றது நல்லதில்ல. பட் நெறைய இந்த கமர்ஷியல் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, இந்த Twitterல, இந்த X.comல வந்து நெறைய நியூஸஸ் இல்ல தியரீஸ்லாம் வந்து சர்ஃபேஸ் ஆகும். ஸோ, அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து திருடப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து வந்த ஃபெயில்டு இல்லன்னா வந்து நம் அன்கிளைம்டு டீட்டெயில்ஸோ இல்ல டாக்குமெண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா, ஒரு அணு ஆயுதமோ, இல்ல ரியாக்டர்ஸோ இல்ல எது பண்ணாலும் அதுக்குன்னு வந்து ஒரு எல்லா பிளானும் அதுக்கு சக்சஸ் ஆகாது. சில ஃபெயிலியர் பிளான்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அது டாக்குமெண்ட் கூட வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலி அ முக்கியத்துவமான ஒரு கோப்புகள் தான். பட் அதையும் திருடியிருக்காங்க. அதையும் அ எதாவது லேப்ஸ் ஆயிருக்காங்கிறத வந்து நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ, இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவுடான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஸோ, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அ அந்த டீட்டெயில்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லுதோ, அத வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஸ்பெகுலேஷன தவிர்த்துட்டு. ஸோ, உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.